ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க போகிறாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஃபுட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லேயோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 ஹோல்ஸ் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் போட்ட பிறகு அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுடைய போர்ஷனில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி நீங்கள் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் பேக் சைடில் போட்டது. நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு தாங்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, கீழே 4 ஹோல்ஸ், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா கொசு இந்த மாதிரியான பூச்சிகள் உட்காராமல் இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ரஷ்ஷும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த மூடியை கழட்டிட்டு ப்ரஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இது உள்ள தண்ணிலாம் நிற்கவே நிற்காது. ஹோல்ஸ் பாட்டமில் இருக்கிறதால உங்களுக்கு எல்லா தண்ணியுமே வடித்து கீழே வந்துடுங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கக்கூடிய ஸ்லேட், குழந்தைங்களுடைய ஸ்லேட் இருக்கும் இல்லைங்களா, இது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழசாயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ இதையே ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறேங்க. இது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் இந்த மாதிரி ஒரு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயே ஹோல்ஸ் இருக்க மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஃபர்சனா, ஃபாசில், இன்பா, ராஜ், அன்னபூரணி, ரமணி, கனகவள்ளி, சோலை, ஆனந்தன், செந்தில், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்லேட்டுடைய ஒரு சைடில் பாட்டமில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டாப்பில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கயிறை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இன்சர்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிச்சன் டவல்ஸை வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் போர்ஷன் ஒட்டணும் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ், காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுடைய பழைய ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கோல்கேட் பேஸ்ட்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, இந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓப்பன் பண்ண போர்ஷனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கலாம். அந்த கத்தியை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த காட்டன் பாக்ஸை கட் பண்ணி அந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் எடுத்திருக்கேன். அந்த பேங்கிளில் ஒரு கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி 2 பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த பேங்கிள்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, டாப்பில் ஒரு பேங்கிளும் பாட்டமில் ஒரு பேங்கிளும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். டாப்பில் வந்து அப்ளை பண்ணி ஒட்டின பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த காட்டனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் அந்த பேங்கிள்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணலை அப்படின்னா ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டும். நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை இந்த மாதிரி டாப்பில் வந்து பேங்கிள் ஒட்டணும் இல்லைங்களா, அதனுடைய பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பாட்டமில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு லேஸ் வந்து கட் பண்ணி சின்னதாக ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் பென்னெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பியில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, கைப்பிடி காட்டன் பாக்ஸில், அந்த கைப்பிடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டோர்லேயா இருக்கட்டும் விண்டோலேயா இருக்கட்டும் ஸ்க்ரீன்ஸ் வந்து மாட்டியிருப்போம். அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம போகும்போது வரும்போதெல்லாம். இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீனை சூப்பராக வந்து லாக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி விண்டோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் டோரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இந்த லாக்கை வச்சு அழகாக லாக் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி லாக் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு இந்த கைப்பிடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம எப்போ வந்து லாக் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ பிரியவே பிரியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கைப்பிடிகளை நம்ம ஸ்க்ரீன் விண்டோ ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோரில் இருக்கும் இல்லைங்களா ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனையும் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் ஓப்பன் ஆகுங்க. மற்றபடி க்ளோஸ்டாகவே தான் இருக்கும். பாருங்கள் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சி அந்த லாக்கை வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து அந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சு லாக் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்கும் பொழுது இந்த டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாத்லேயோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் டைரெக்டாகவே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் இடிக்கல் வச்சு இடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பவுடராக தான் இருக்கும். பாருங்கள், நான் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும்தான் இப்போ நான் வந்து இடிக்கல் வச்சு இடிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட்டை ஓப்பனே பண்ண போகிறேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து பவுடராக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே வச்சு நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து நிறையவே கீழே சிந்திரும். இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணும்பொழுது அந்த டேப்லெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பவுடராக கிடச்சிரும். வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடராக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்டெல்லாம் பவுடர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெடிசனும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.